2 கிலோ மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு முதல்ல மசால் வறுத்து பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மல்லி, அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், இது 3 வறுத்துக்கலாம். வறுத்து பவுட்ரு பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோதான், வறுத்தாச்சு. இதை ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. பவுட்ரு பண்ணிவிட்டு வந்து நம்ம சுக்கா தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு அன்னாச்சி பூ, 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கடுகு இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. பட்டை கிராம்பு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம், அதையே பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், நம்ம காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசால் வாடை போகிறதுக்காக கொஞ்சம் மட்டன் வேக வச்ச தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இந்த மசால் வேகிறதுக்காக மட்டன் வேக வச்ச தண்ணியே இதில் ஊற்றிருக்கேன். மட்டன் வேக வச்ச தண்ணியில் வந்து உப்பு இருக்கும், அதனால தான் நான் உப்பு போடலை. நான் மட்டனை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சு எடுத்திருக்கேன், அதனால் உப்பு இதில் சேர்த்துக்கல. இது கொஞ்சம் கொதித்து தண்ணி வற்றட்டும், அதுக்கப்புறமா நம்ம மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த மசால் வாடையெல்லாம் போயிருச்சு. அந்த மசால் வாடை போகிறதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சோம். இப்போ அந்த வாடையெல்லாம் போயிருச்சு. இப்போ இதில் மட்டன் சேர்த்துடலாம். 2 கிலோ மட்டன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ மட்டன் போட்டு இந்த மசாலில் நல்லா கலந்து விட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வத்துற அளவுக்கு வேக வைக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்க்கணும். இப்போ வந்து உப்பு எதுவுமே நம்ம போட தேவையில்லை. எதுக்காகனா நம்ம மட்டன் வேக வைக்கிறப்பயே உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் கரெக்டான அளவு போட்டு வேக வச்சுட்டேன், அதனால நான் உப்பு இப்போ நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து கலந்து விட்டு மூடிக்கலாம் அந்த தண்ணி வத்துற வரைக்கும். தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. அப்பப்போ எடுத்து நல்லா கலந்து விட்டு நல்லா மசாலா கறியில் பிடிச்சி தண்ணியெல்லாம் வத்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அந்த மசாலா இதில் சேர்த்துக்கலாம். கடைசியில் சேர்த்தாதான் நல்ல மணமாக இருக்கும், அதுக்காக தான் கடைசியில் சேர்க்கறதுங்க. முதலே சேர்த்துட்டோம்னா அந்த மசால் மனம் அந்த அளவுக்கு இருக்காது. கடைசியில் சேர்த்தோம்னா அந்த மசால் மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்றப்போ வெளியில் எல்லாருக்கும் மணக்கிற வரைக்கும் நல்ல மணமாக இருக்கும், அதனால தான் கடைசியில் சேர்க்குறது. இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. இப்போ இதில் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மட்டனாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் இந்த மாதிரி லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தலையும் பச்சையாகவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக மணமாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதே போல் மட்டன் சுக்கா நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் சிக்கன் சுக்கா கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மசாலா ட்ரையாக வறுத்துட்டிங்கன்னா நல்லா வறுவல் போல் இருக்கும். இதே மசாலா அதுவும் நல்லாயிருக்கும். இதே போல் மட்டன் சுக்கா செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோவும் உடனே நீங்கள் பார்க்கலாம்.